6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். சத்ரு சம்ஹார யோகம். உறவுகளில் போராட்டமா அல்லது வெற்றியா? வணக்கம் கடகராசி நேயர்களே. இந்த 2026 புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையோடு பிறக்கப் போகுது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியிலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 பெரும் கிரகங்கள் ஒன்றா இணைகிறாங்க. சார், 6ஆம் இடம்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு ஸ்தானமாச்சு, அங்கே இத்தனை கிரகங்கள் கூடினா கஷ்டம் வருமா அப்படின்னு பயப்படாதீங்க. உண்மை என்னன்னா, இது உங்களுக்கு சத்ரு சம்ஹார யோகத்தை தரப்போகுது. அதாவது உங்களை யாராவது இந்த நேரத்தில் வீழ்த்த நினைச்சா அவங்க தான் தோற்று போவாங்க. 8ல் ராகுவும் 9ல் சனியும் இருக்கும்போது இந்த 15 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக உறவுகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது வாங்க ஆழமாக பார்க்கலாம். தனுசு ராசியில் இந்த 4 கிரகங்களும் அமர்ந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இங்கே ஒவ்வொரு கிரகமும் ஒரு உறவு முறையை குறிக்குது. உங்கள் ராசிக்கு 2க்கு உடைய சூரியன் 6ல் மறைகிறாரு. தந்தை வழி உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5க்கு உடைய செவ்வாய் 6ல் அமர்வது ஒரு மிகப்பெரிய பலம். போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்க வைப்பார். ஆனால் உடன் பிறந்தவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் சூடான வார்த்தைகள் வரலாம். புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க 2 பேரும் 6ல் மறைந்தாலும் 12ஆம் இடத்தை பார்ப்பது விபரீத ராஜயோகத்தை தரும். நீண்ட நாட்களாக தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்போ கைகூடும். ஆனால் ரகசிய உறவுகள் அல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகளில் மாட்டிக்காதீங்க. இப்போ முக்கியமான விஷயம், கணவன் மனைவி உறவு. கடகராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இப்போ 9ல் இருக்கிறாரு. கூடவே 7க்குடைய செவ்வாயும் 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. இது எதை காட்டுது? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு ஒரு நிதானமான அணுகுமுறைக்கு தேவைப்படும். உங்கள் லைஃப் பார்ட்னருடைய கவனம் முழுவதும் இப்போ ஆன்மீகம், தர்ம காரியங்கள் அல்லது வெளியூர் பயணங்கள் நோக்கி திரும்பும். அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இருந்தாலும் வெளிப்படையாக பாசத்தை காட்ட முடியாத ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும். செவ்வாய் 6ல் மறைவது என்பது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது வீண் பிடிவாதத்தால் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். மனைவியோட உடல்நிலையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். நான் சொல்லது தான் சரி அப்படிங்கிற ஈகோ இப்போது வேண்டாம். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவர் என்றும் கெட்டு போவதில்லை. அதே போல் வேலை அல்லது குடும்ப சூழல் காரணமாக தற்காலிகமாக பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் வரலாம். இது ஒரு வகையில் நல்லது தான். இல்லைனா பெரும் சண்டையில் போய் முடியும். 2 பேரும் சேர்ந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது ஆன்மீக பயணமோ சென்று வருவது பிரிவை தடுத்து பிணைப்பை அதிகப்படுத்தும். மொத்தத்தில் இது ஒரு சோதனை காலம் அல்ல, பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம். இப்போதைக்கு பார்த்தா உங்கள் ராசிக்கு இப்போது கிரகங்கள் போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி தான் நிற்குது. அப்படி போர் உண்டாச்சுன்னா பார்ட்னர் டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த போர் அங்கேயே முடிஞ்சிடும். இல்லைனா மாபெரும் யுத்தம் வெடிக்கிறதுக்கு அதுவே காரணமாயிடும். ஈகோ தலை தூக்கம். அந்த ஈகோவை வெட்டி வீழ்த்துங்க. உங்கள் கோப தாபத்தை உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுறதுக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய பார்ட்னர் மேலே வீசிடாதீங்க. இந்த 15 நாளில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலைப்பளு காரணமாக எரிச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் மௌனத்தை கடைபிடிங்க. ஜனவரி 15க்கு அப்புறம் அவங்களே தேடி வந்து பேசுவாங்க. அடுத்தது தந்தை மற்றும் தாய் வழி உறவுகள். 2க்கு உடைய சூரியன் 6ல் இருப்பதால் தந்தை வழி சொத்துக்களில் சின்ன சின்ன இழுபறிகள் வரலாம். ஆனால் 4க்கு உடைய சுக்கிரன் 6ல் இருப்பதால் ஒரு பெரிய மனிதரை வச்சு பேசினா தாய் வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் தீர வழி பிறக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கடகராசி அன்பர் தன்னுடைய தம்பிக்கும் அவருக்கும் இருந்த சொத்து தகராற இந்த 6ஆம் இடத்து கிரகங்கள் வந்தப்போ மறைமுகமான பேச்சுவார்த்தை மூலமாக முடித்தார். நீங்களும் நேருக்கு நேர் பேசாமல் மோதாமல் ஒரு பெரியவரை தூது விட்டு பேசுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உங்கள் ராசிக்கு 5க்குடைய செவ்வாய் 6ல் இருப்பதால் பிள்ளைகளோட கல்விக்காகவோ அல்லது மருத்துவத்துக்காகவோ நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் பட வேண்டியிருக்கும். அவங்கக்கிட்ட நான் அப்பா அம்மான்னு அதிகாரம் பண்ணாமல் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அன்பாக பேசுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசி சந்திரனோட ராசி. 6ல் சூரியன் செவ்வாய் இருப்பதால் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் வரலாம். இளநீர், மோர் அதிகமாக எடுத்துக்கோங்க. காரமான உணவுகளை இந்த 15 நாள் வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலும் கடகராசிக்கு தற்போது சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே இருப்பதும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திலே இருப்பதும்
இது ஒரு சவாலான நேரம்தான் உங்களுக்கு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகி தற்போது 9ஆம் இடமான மீன ராசியிலே சஞ்சரிக்கிறார். தந்தையோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது அப்பாவோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாடு முயற்சிகளில் ஆரம்பத்தில் தடை இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டுமே நம்ப வேண்டிய காலம் இது. சனி பகவான் 9ல் இருக்கும்போது மிகுந்த கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுடைய பாக்கியம் என்னவோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ராகு பகவான் 8ஆம் இடமான கும்பராசியிலே சஞ்சரிப்பது பொதுவாக இது ஒரு டஃப்பான காலம்தான். எதிர்பாராத செலவுகள் அல்லது தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களோட வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அடிவயிறு அல்லது காலில் சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். மறைமுக எதிர்ப்புகள் வரக்கூடும் என்பதால் உங்களுடைய ரகசிய திட்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆனாலும் குரு பகவான் மிதுனத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதால 8ல் இருக்கிற ராகுவினால் ஏற்படும் விபத்து மற்றும் வீண் பயங்களை குருவோட பார்வை தடுத்து நிறுத்தி உங்களை காக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த பழைய பாக்கிகள் மற்றும் இன்சூரன்ஸ் பணம் உங்கள் கைக்கு வரும். 9ல் சனி இருப்பதால் தந்தை அல்லது மூதாதையர் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் என்னன்னே தெரியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போது சரியாகும். மறைவிடத்தில் இருந்த தொந்தரவுகளுக்கு தெளிவான மருத்துவ தீர்வு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அல்லது புண்ணிய யாத்திரைகள் போவீங்க. தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் வீண் செலவுகளை குருவின் பார்வை குறைச்சிடும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கௌரவத்துக்கு பாதிப்பு வராமல் குரு காத்து நிற்பார். வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த ரகசிய பகைகள் மறைந்து சுப காரியங்கள் நடத்துவதற்கான சூழல் உருவாகும். சுருக்கமாக சொன்னால் ராகு சனி தரும் எதிர்மறை விளைவுகளை குருவோட பார்வை ஒரு கவசமாக நின்று உங்களை காத்து ரட்சிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை சிறப்பாக கடக்க அவசரப்பட்டு எதிலும் பெரிய முதலீடு பண்ணுறதை தவிர்க்கவும். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நிம்மதி தரும். இல்லைனா சண்டை, பிரிவு, முறிவுன்னு வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது மற்றும் நடைப்பயிற்சி பண்ணுறது ரொம்ப அவசியம். கடகராசி நண்பர்களே, இந்த 15 நாட்கள் போராட்டங்கள் மறைந்து வெற்றிகள் தொடங்கும் காலம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை முன்னுக்கு கொண்டு போகும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாத்தி சத்ரு சம்ஹார திரிசதி பாராயணம் செய்யுங்க. எதிரிகளோட தொல்லைகள் ஒழியும். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் பலப்படும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கடகராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.